ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு. அதில் நான் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண முந்திரியை லைட்டாக நான் வறுத்துக்கிறேன். முந்திரிக்கு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1 கப்புக்கு நல்லா துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அதில் வறுபட்டா போதும். இப்போ இது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப்புக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை ஓரளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே பொடி பண்ண ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஒரு 1 கப்புக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு முறை நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எதுக்கு சேர்த்தேனாக்கா ஒரு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் ரவா சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல. இப்போ நான் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா நம்ம கொழுக்கட்டை மாவு திரட்டுற மாதிரி நல்லா நம்ம திரட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைனாக்கா ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈவனாக திரட்ட வரும், எங்கேயும் விரிசல் வராது. இப்போது நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நல்லா திரட்டிட்டேன். இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தையும் நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதுலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா அதை நான் மூடிக்கிறேன் அந்த ஸ்டஃபிங்கை. இந்த மாதிரி கொஞ்சமாக ஈவனாக அப்படியே நீங்கள் லைட்டாக அப்படி மூடினீங்கன்னா உங்களுக்கு ஈவனாகவே வரும். இந்த மாதிரி நீங்கள் மூடிட்டு மேலே எக்ஸஸாக இருக்க மாவை நம்ம எடுத்துடலாம் வெளியில். இப்போ இதை நீங்கள் கையினால் நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இப்போ இது மேலே நான் லைட்டாக ஒரு கத்தியை வச்சு சும்மா மார்க் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு டிசைனுக்கு தான் போடுறேன், இது வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நம்ம ராகி மாவில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இதுக்கு ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது. இன்றைக்கி நான் பணியாரக்கல்லில் போட்டு தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பணியாரக்கல் வேணான்னு நினச்சிங்கனாக்கா பேனில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதை லைட்டாக நீங்கள் அப்படியே டாஸ் பண்ணிங்கன்னா போதும். இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு விசில் எதுவும் வைக்காமல் நீங்கள் அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாக்கா போதும், நல்லாவே உங்களுக்கு ஓவராலாக வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி பணியாரக்கல்லில் தான் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. இந்த மாதிரி எடுக்கும்போது உள்ள பூர்ணமும் நல்லா ஜூஸியாகவே வரும் நமக்கு. ஒரு சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்ல ஹெல்த்தியானது. நமக்கு வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ராகி மாவு நீங்கள் 35+ விமனாக இருந்தாக்க நிறையாவே எடுத்துக்கோங்க. நம்மளோட போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது. ஆஃப்டர் 30க்கு அப்புறம் நமக்கு போன்ஸ்லாம் நல்லா வீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. நான் இதை விமனுக்குன்னு மட்டும் சொல்ல, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.